பிரைசலால் ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி ஒளியும் வெளிச்சமும். ஒளியும் வெளிச்சமும் ஒரே அர்த்தத்தை கொடுப்பது போல இருந்தாலும் ஒளி என்பது வெளிச்சத்தின் ஆதாரம். வெளிச்சம் என்பது ஒளியை பெற்று கொண்டவர்கள் அதை பிரதிபலிப்பது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 8:12, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்கிறார். அந்த ஒளியை பெற்றவர்கள் இருளை விரட்டுகிறார்கள். அறியாமை, பாவம், பயம், சாத்தானுடைய ஆளுகை, இதிலிருந்து நம்மை கொண்டு வருவதுதான், நம்மை வெளிச்சமாக மாற்றுவதுதான் அந்த ஒளி. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வெளிச்சம் என்றால் அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ஒளியை, வெளிச்சத்தை பிரதிபலிப்பவர்கள். மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்கிறார். ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் அந்த வெளிச்சத்தை நம் நடத்தையின் மூலமாக, சிந்தையின் மூலமாக, நம்மளுடைய கிரியையின் மூலமாக அதை வெளிக்காட்ட வேண்டும். அதுதான் வெளிச்சம். இருளின் அதிகாரத்தில் இருந்து இந்த வெளிச்சம் நம்மை மீட்கிறது. இருள் என்றால் சாத்தான். கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை நான் மீட்டுக் கொள்ளுகிறேன் என்கிறார். ஆக இருளின் அதிகாரம், இந்த வெளிச்சம் அதிகாரத்தில் இருந்து நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. சங்கீதம் 119, 105 இப்படி சொல்லுகிறது, உன்னுடைய வசனம் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது என்று. கால்கள் என்றால் நமக்கு மாத்திரம், நம்மை சுற்றி அந்த வசனம் நமக்கு தீபமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. பாதை என்றால் வெளியே நடந்து செல்லுதல். நான் வெளியே செல்லும்போது இந்த தீபம் பத்தாது, அதிகமான ஒரு வெளிச்சம் தேவை. அதுவும் இந்த வசனமாகத்தான் இருக்கிறது. அதுதான் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அதுதான் வசனம். இந்த வசனம் யார்? வசனம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாக இருந்தது. ஆக வசனம் என்பது வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வார்த்தையே ஒளி. அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் வெளிச்சத்தை